இவ்வளோ ட்விஸ்ட் படத்துல இருக்குமா அப்படிங்கிறத அவர் சொல்ற கதையிலிருந்து நம்மளுக்கே ஆர்வமா இருக்கு படத்தை பார்க்கறதுக்கு. முதல்ல இந்த டீம் எல்லாருமே மேடைக்கு அழைக்கலாம். AZ06 ப்ரொடக்ஷன் சார்பில் ப்ரொடியூசர் பிரியா எஸ்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் அசாருதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹரீஷ் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். விக்ரம் ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜனனி, நரேஷ், அந்த டீம் அப்படியே மேடைக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டீம் தான் வர போறாங்க. இந்த டீம் தான் உங்கள்கிட்ட பேச போறாங்க. அடுத்ததான் அடுத்த படத்தோட டீம் வர போறாங்க. நீங்க கொஞ்சம் சென்டருக்கு வந்துருங்க. சென்டருக்கு வாங்க. எல்லாம் ஒன் சைடா போய் உட்காந்துருக்காங்க. அந்த டீம் அப்புறம் வர போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டீம் தான் வர சொல்ல. அண்ணாச்சி அடுத்த படத்துல தான் இருக்காங்க. மேடம் 2 சீட் தள்ளி உட்காருங்க மேடம். அப்படியே உட்காருங்க. ஐயோ அசருதீன் ஷூட்டிங் செம்ம அலப்பறையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம யார் எப்பவுமே பேச கூப்பிடுவோம்னா ப்ரொடியூசர் தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த படத்தோட கஷ்டம் நஷ்டம் என்ன, எப்படி படத்தை எடுத்தாங்க அப்படின்னு. அதனால பிரியா அப்படின்றது இல்லை, பிரியா எஸ்தர் தான் கூப்பிடணும் அப்படின்னாங்க. பிரியா எஸ்தர் வாங்க பேசலாம். ஹாய் எவ்ரிவன். இங்கு வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். ஆக்சுவலி இருக்கிற ப்ரெஸ்மேட்க்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டைமை வந்து எங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு. அலப்பற கலப்புறோம் அப்படின்ற அந்த டைட்டிலே வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து சாங் வந்து எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த மூவி. ஸோ எல்லாமே வந்து ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி அசார் டைரக்டர் தான் வந்து பேசினாங்க. ஜாலியாக ஃபன்னோட ஸ்டோரி தான். ஷூட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரி வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கிற மூவிஸ் எல்லாமே வந்து ஒரு லெவலுக்கு போகும். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ, நன்றி. அன்பை வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது காற்றை போல உலகத்தை நிறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அழகான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய படம் தான் அலப்பற கலப்புறோம். அதோட இசையமைப்பாளர் ஹரிஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். ஆகாஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார். படத்து குழுவினரை வாழ்த்து வந்திருக்கும் ஆகாஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ஹாய் எவ்ரி ஒன். மியூசிக் டைரக்டராக ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் ஆன படம் வந்துட்டு அலப்பற கலப்புறம் ஆக்சுவலி. அண்ட் இதில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிரியா செட் லைக் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக லைக் நிறையா கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகி லைக் ஒரு மாதிரி ஃபன்னாக போகும். அண்ட் மியூசிக் வைஸ் லைக் சிச்சுவேஷன்ஸுமே லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லவ், அதுக்கப்புறம் மிக்சட் எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் சாங் மாதிரி லைக் மிக்சடாக சார் நான் வந்து எல்லா லைக் எமோஷன்ஸுமே ஸ்கிரிப்டில் இன்வால்வ் பண்ணி ஸோ ஒர்க் பண்ணுறப்போ அவரோட ரொம்ப லைக் ஒரு மாதிரி லைக் என்தூசியாஸ்டிக்காக ஹாப்பியாக மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. தேங்க்ஸ் சார்னா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த மூவி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக பெரிய அளவில் வரும் ஷுவராக. அண்ட் அதில் வந்து மியூசிக்கில் என்னோடய பார்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து தியேட்டர்ஸில் பார்த்து லைக் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகைன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படக்குழுவிலிருந்து பேச அழைக்கிறோம் விக்ரம் சுந்தர் அவர்களை. இனிய காலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்க பெரியோர்கள், ஊடக நண்பர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அலப்பற கலப்புறம் பேரே விஷயத்தை சொல்லிடும். பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டீம். யார் ஸ்கூல் பையன், யார் காலேஜ் பையன், யார் ஆஃபீஸை கட்டடிச்சிட்டு வந்திருக்காங்க எதுவுமே தெரியல. அசார் வந்தார் ஒரு நாள், வந்துட்டு அண்ணா படம் பண்ணுறோன்னு அப்படின்னாரு. சரிப்பா, கதை என்ன, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படி. சரிப்பா, எத்தனை நாள் ஷூட்டிங்? இவ்வளோ நாள் தானே. எப்படிப்பா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னாரு. சரி போனோம். எது ராத்திரி எது பகல் அதுன்னு தெரில.
கிடைக்கிற நேரத்தில் தூங்கினோம், கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்டோம். படம் ஆனால் உண்மையிலேயே அலப்பறையாக போச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்றைய சினிமா சூழலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஒரு விஷயமுள்ள படம் தான் சக்ஸஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக நாங்களும் அதுக்கு உழைச்சிருக்கோம், அசாரும் அதுக்கு வந்து வேலை செஞ்சுருக்காரு. இந்த படம் வெற்றியடைய உங்களோட சப்போர்ட் வேணும். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த விடுதலை மாற்றம் பட குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான். நன்றி. தேங்க்யூ. AZ06 ப்ரொடக்ஷனில் அலப்பற கலப்புறோம் இந்த படம் எதை பற்றி தான் பேச போகுது அப்படின்னா காதல், கல்யாணம், கலாட்டா அப்படின்னு ஒரே வரையில சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு ஃபன்னான படமாக உருவாயிட்டு இருக்குது. இந்த படத்தில் நடித்த ஜனனி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் காலை இனிய பொழுது வாழ்த்துக்கள். Thank you for giving this opportunity, Azhar sir, and producer Priya, and director. Thank you so much, sir. இந்த ரோல் கிடைச்சதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸ்டோரி கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அலப்பற கலப்புறம்னு அந்த ஸ்டோரி சொல்லும் போதே மூவி ஷூட் ஃபுல்லாகவே சேம் அதே மாதிரி தான் அலப்பற கலப்பிட்டு தான் இருந்தோம். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டெக்னிக்கல் டீம் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படக்குழுவிலிருந்து நரேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா அண்ணனுங்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ணங்களை சப்போர்ட் பண்ண வந்த மூத்த கலைஞர்கள், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அலப்பற கலப்புறோம் படமே கொஞ்சம் அலப்பறையாக தான் எடுத்தோம். இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஷார்ட் டைமில் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ அசார் அண்ணா டீம் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் நல்லபடியாக வந்திருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர் மற்றும் டைரக்டர் அசாருதீன் பற்றி சொல்லணும். ராயபுரம் சென்னையில் பிறந்து 2007 விஜய் டிவியோட கனா காணும் காலங்கள் தொடங்கி கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் என்று சின்ன திரையில் இவருக்கான அனுபவம் ஏராளம் இருக்கு. டைரி தினம் எழுதுகிற ஒரு குறிப்பு தான் அழகான ஒரு கதையாக்கி அவருக்கு வாழ்க்கைக்கு உதவி இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்த்டே லூசி ஹாரர் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஃபிலிமாக இந்த படத்தை அலப்பற கலப்புறம் வரப்போகுது. 8 லீடு ஃபீமேலாக இருக்கட்டும், மேல் ஆர்டிஸ்டாக இருக்கும். அலப்பற கலப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய ஜானர் ஆஃப் ஃபிலிமாக உருவாக்க போது கண்டிப்பாக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நட்பில் ஒரு அழகான ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க. 10 வருட நட்பு, நண்பர்களால் சேர்ந்த ஒரு உலகை இவங்க இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. இந்த நாள், இந்த மேடை இவர்களுக்காக பல வருஷ கனவை இன்னைக்கு நினைவாக்கி இருக்கிறது. அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அழைக்கிறோம் அலப்பற கலப்புறம் டைரக்டர் அசாருதீன் அவர்களை. இங்கே வந்திருக்க ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், சீஃப் கெஸ்ட், எங்களுக்காக வந்திருக்க நண்பர்கள், ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இங்கே இருக்க எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்க எல்லாருக்குமே முதல்ல வணக்கமும் நன்றிகளும். அலப்பற கலப்புறம் படம் டைட்டில்லாம் பயங்கரமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஷூட் ரொம்ப ஜாலியாக போச்சு, எல்லாமே ஓகே. ப்ரொடக்ஷன், கோ ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம், எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கொஞ்சம் தெரிஞ்ச நடிகர்களெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு அப்ரோச்லாம் பண்ணும்போது பெருசாக உங்களுக்கு அவ்வளோ என்ன சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சாங்க. புதுசாக வராத எதுவுமே பழசில்லை. கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், முதல்ல புதுசாக வந்து தான் பழசாக இருக்காங்க. இங்கே இருக்கிற இயக்குநர்களும் அப்படி தான். நாங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கோம், புதுசாக வந்திருக்கோம், பழசாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஆகும். ஆனால் நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கணும். நாங்கள் அப்படி தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும்தான் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எல்லா ஃப்ரெஷர்ஸையும் வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். சில பேர் நிறைய கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, சில பேர் சில படங்களில் பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக ரெக்கக்னேஷன் கிடைக்கல. சரி, ஓகே, இந்த படத்தை ஒரு 8 லீட் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். 8 பசங்க 8 பொண்ணுங்க.
ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபன் மூவி. இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய வலிகள் இருக்குது, தூங்காமல் உழைச்சிருக்கோம், சாப்பிடாமல் உழைச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா அதை சொல்லிலாம் எங்களுக்கு புரிய வைக்க முடியல. ஊடக நண்பர்களும் புது படங்களை நிறைய வரவேற்கணும்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். அண்ட் முகேஷ் பற்றி சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வடபழனியில் நானும் அவனும் மீட் பண்ணி பேசும்போது, நீ என் படம் பண்ணால் நீ ஒர்க் பண்ணுவ, உன் படம் பண்ணால் நான் ஒர்க் பண்ணுவேன்னு பேசி வச்சுக்கிட்டது தான். இன்றைக்கி அவனோட ஃபஸ்ட்டு படம் விடுதலை மாற்றம் பூஜையில் நான் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னா அதுலேயும் அவனோட சப்போர்ட் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே அவன் கூட பின்னாடி நின்றுருக்கான். அவனும் நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கான், நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். எனக்காவது போன வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்குமே அவன் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். நான் ஆர்டிஸ்டாக இருக்கவங்களையும் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். புதுசாக வர எல்லா டேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஏன் சிரிக்கிறீங்க? புதுசாக வர டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குவேன்னா சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்காய் உடச்சா தானே உள்ளே அழுகி இருக்கா நல்லா இருக்கான்னு தெரியும். உடைக்காமலே நல்ல தேங்காய் இல்லைன்னு தூக்கி போட்டுருவீங்க. ப்ளீஸ் அது பண்ணாதீங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ். நன்றி சார். அழகான நட்புகளால் சேர்ந்த ஒரு படமாக உருவாகியிருக்கு. பெரிய நம்பிக்கையோட அந்த டீம் வந்திருக்காங்க. உங்களை மாதிரி கோடம்பாக்கத்தில் நிறைய புதிய இயக்குநர்களும் புதிய நடிகர்களும் இருக்காங்க. அவங்களுக்கான வெளிச்சம் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவருடைய சின்ன புன்னகையும் சிறு அன்பான வார்த்தையும் நம்மை சிறகடித்து பறக்க வைக்கும். இண்டஸ்ட்ரியிலே இவ்வளோ அமைதியாக இருக்கிற இடம் தெரியாத ஒரு நடிகர் இவர் தான். ஆகாஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். சார் உங்களை தான். நீங்க இங்க வந்து வாழ்த்த வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி சார். வாங்க சார். உண்மையிலே சார் வந்திருக்கும் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சா சக்ஸஸ் தானாக வரும் சார் எப்பயுமே. அதான் உங்கள் டீம் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு நாள் இதுக்கு முன்னாடி படமும் பண்ணார், இப்போ இந்த படமும் உங்களுக்கு வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்து உங்களோட விடுதலை மாற்றமுக்கும் அலப்பறை கலப்புறம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ஊடக நண்பர்கள் எல்லாரும், பப்ளிக் எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸை வளர்த்து விடணும். அதை கேட்டுக்கிறோம். ஊடக நண்பர்கள் இதை கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணி அடுத்தடுத்த நிறைய டைரக்டர்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இப்போ முருகானந்தம் நடிகர் வந்திருக்காரு. இவர் எந்த படத்துக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காரு, எந்த படத்தில் நடிக்கிறாருன்னு தெரியல. சரி, அப்படியே நீங்கள் மேடைக்கு வந்து 2 வார்த்தை வாழ்த்து சொல்லிடுறீங்களா? வாங்க வாங்க. இமான் நினைச்சு ஆல்ரெடி வந்துட்டாங்க. வாங்க. அப்படியா? இதுதான் சொல்றது. மீடியா ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நான் வந்து இப்போ சொல்லிடுறேன், இந்த விடுதலை மாற்றம் டைரக்டர் தான் கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ். இது அதுக்காக வந்து அதோட நிறுத்தாமல் இங்கே வரும்போது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக உங்களுக்கு வந்து அலப்பறை கலப்புறம் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த அவர்கிட்ட ஒரு அடுத்த தேடல் ஒன்று இருக்குது, பயங்கரமான ஒரு தவிப்பு இருக்குது. தாகம் இருக்கிறவங்க தான் தண்ணி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்ட பெரிய தாகம் இருக்குது. அதுக்கான வெற்றிங்கிற தண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஏன்னா அது 2வது ஒரு 7-8 பேர்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு லீடு வச்சு பண்ணியிருக்கீங்கிறீங்களா, அவ்வளோ பேருடைய வாழ்க்கை அதுக்குள்ளே கிடக்கு. அதனால் எல்லாத்துக்கும் இந்த தமிழ் சினிமா, இன்னொரு விஷயம், நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய அவங்களோட நேச்சுரல் என்னன்னா, அவங்க வந்து புதுசு பழசுலாம் பார்க்கவே மாட்டாங்க. நல்லா இருந்தால் ஏற்றுக்குவாங்க, நல்லா இல்லைன்னா ஒதுக்கிடுவாங்க. அதனால் இந்த சினிமா வந்து என்றைக்கும் உங்களை ஏற்றுக்கும், இந்த மீடியா என்றைக்கும் உங்களுக்கு ஆதரிக்கும். வாழ்த்துக்கள் தலைவா. விடுதலை மாற்றமும் நல்லபடியாக வந்திருக்கேன், பார்த்துக்கங்க தலைவா. தேங்க்யூ. தம்பி சதீஷ் வந்து மியூசிக் டேரக்டராக இருக்கான். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்ஸ். நன்றி சார். தேங்க்யூங்க, நன்றிங்க. ஸோ இந்த படத்தோட டீமோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு விடுதலை மாற்றம் டீம் மேடைக்கு அழைக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டீம் எல்லாரும் அப்படியே வந்துங்க, ஸ்டேஜுக்கு வந்துடும். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ திருமலை எந்த கேட்டகரியில் கூப்பிட்றது பேசுறதுக்குன்னு தெரியலையே.
அருணோதயன் ஹீரோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரோஷினி, லிபியா, புகழேந்தி, இமான் அண்ணாச்சி, அப்படியே திருமலை, படத்தை வெளியிட உள்ள ஸ்ரீதர், இசையமைப்பாளர் சதீஷ், முருகானந்தம் வாங்க. ஜோஷினா வாங்க. அண்ணாச்சி எங்க இருக்கீங்க, வந்துட்டீங்களா? ஓகே. முதலாவதாக நாம பேச அழைக்க போறது சாதி மத பெயரால் அடிபட்டு வீழும் மக்களுக்கான வழியே விடுதலை மாற்றம். மனிதம் என்பது வளர்ந்து புனிதம் காத்திடவே விடுதலை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். இந்த படத்திற்காக வாழ்த்த வந்திருக்கும் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்த இமான் அண்ணாச்சி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஏற்றது சவுண்டு வரதை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியல. இந்த 2 படத்தினுடைய ஒரு ஃபஸ்ட் லுக் வெளியீடு நம்ம அளப்பறைய கிளப்புறோம். ரொம்ப அற்புதமான ஒரு டீம். முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். ஆமாம், இயக்குனர் ஐயா நீங்கள் சொல்லிகிட்டே என்ன தானே பார்த்தீங்க சைடில் பெரிய நடிகர்கள்லாம் அப்படியே பார்த்தாச்சுன்னா புது நடிகரா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆமாம், எல்லா படங்களையுமே நாங்கள்லாம் ஒரே நோக்கத்தில் தான் பார்க்குறோம். எல்லாருமே ஜெயிக்கணும். ஆமாம், இந்த சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் இன்றைக்கி இந்த மேடையில் முதல்ல நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுறேன். என்னன்னா, அண்ணாச்சி ஐயோ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் கேட்பார், அத்தனை லட்சம் கேட்பாரெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்க. ஆமாம், இயக்குனர்கள் நல்ல கதையோட, நல்ல ஒரு தரமான காமெடி கதையோட, ஆமாம் அண்ணாச்சி எங்களால் இவ்வளோ தான் சம்பளம் தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கிறதுக்கு நான் தயார். யார் வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம், என் நம்பரை வேணாலும் தரேன். அதனால் தாராளம் பண்ணுங்கள். ஆமாம், அந்த அலப்புற கிளப்புறம் டீமுக்கு என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த படம் தியேட்டரில் பட்டையை கிளப்பணும், பட்டையை கிளப்பணும், அலப்புறையை கிளப்பணும். ஆமாம், அதனால் அதனுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம அடுத்த நம்முடைய படத்துக்கு வருவோம். விடுதலை மாற்றம். இயக்குனர் அவரும் ஏன்டா அப்படி தான் அப்ரோச் பண்ணார். தம்பி ஸ்ரீதர் மூலமாக, அண்ணாச்சி இவ்வளோ ஒரு பெரிய கேரக்டரு, கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் தேவைப்படுது அப்படின்னாங்க. அப்படி 28 நாள் அப்படின்னாலே அது ஹீரோ யார் அப்படின்னு, ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படின்னாப்புல. அது ஹீரோயினுக்கு இன்னும் யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் கவலைப்படாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. அந்த படத்தில் நிறைய பேர் இந்த படத்திற்கு தூண்களாக இருக்கும். அந்த தூணில் நானும் ஒரு ஆள். எனக்கு இந்த அற்புதமான ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்டது தான் நம்ம விடுதலை மாற்றம். இதில் நானும் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக விடுதலை மாற்றத்தில் நாங்களும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு மிக சிறப்பாக இயக்குனருக்கு நான் நடித்து கொடுப்பேன் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. படமும் வெற்றி பெறணும், படத்தில் நடித்தவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்தி அன்போடு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மானண்ணாச்சி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அரசியல் எதிர்கால தலைவர்களை உருவாக்குகிறது. அரசியல் ஒரு புரிதலை இளைஞர்களிடம் உருவாக்குகிறது. அப்படி ஒரு புரிதலை உருவாக்க போற படம் தான் விடுதலை மாற்றம். இந்த படக்குழுவினரை வாழ்த்து வந்திருக்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் திருமலை அவர்களை பேச அழைக்கிறோம். அனைத்து பத்திரிகை துறை பிரஸ் மீடியா அனைவருக்கும் காலை வணக்கம். 2 இயக்குனர்களை முதல்ல பாராட்டணும், அசாருதீன் அவர்களையும் முகேஷ் அவர்களையும். காரணம், முதல் படத்திலேயே ஒரு தயாரிப்பாளர்களுக்கு 2 பேரும் இணைத்து ஒரு விழாவை ஆக்கி அதிலேயே ஒரு பட்ஜெட்டை கம்மி பண்ணியிருக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு வருங்காலத்தில் படம் தயாரிக்குன்னு நினைக்கிற இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க யாரனா ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக அவங்கள வச்சு படம் பண்ணுங்க. ஏன்னா அருமையான ஒரு விழா இது. நான் உள்ளே வரும்போது இங்கே சைடில் வந்து டப்பிங்கு 20 வருஷமாக டப்பிங்கில் உட்காந்து தான் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல தேட்டர் வரும்போது அட்மாஸ்பியரில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த தேட்ரு. பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் பண்ணுவதற்கு இந்த திரையரங்கு போல் அழகான ஒரு இடத்த மீண்டும் சினிமாவில் இந்த பரணி ஸ்டுடியோவில் பார்க்குறது மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்காய் இருக்கும் உடைச்சா தானே அது நல்லதா கெட்டதா, உடைக்கே உடலைனா என்னன்றத இயக்குனர் அவர்கள் பேசுகிற போது ஒரு சின்ன சந்தோஷத்தில் அவர் பேசினாலும் அவருக்குள்ளுக்குள்ள இருக்க அந்த வலியை உணரக்கூடிய ஒரு இயக்குனராக நம்ம இருக்கிறதுனால அது புரியுது. ஆனால் அதையெல்லாம் கடந்து நீங்கள் வச்சிருக்கிற டைட்டில் அலப்பறை கலப்பறை, எல்லாரும் அலப்பறையோடு தான் இங்கே வந்திருக்காங்க. அதில் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் நடிகர் ஆகணும்னு பயங்கர அலப்பறை ஆகிட்டார். இயக்குனர் இருக்கும்போது வாழையை திறக்க மாட்டார். நடிகர் ஆகணும்னு அவருக்கு பொருத்தமான டைட்டில் அது. அதே போல் அந்த ஸ்டில்லு பார்க்கும்போது அத்தனை பேர் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கலைஞர்களுக்குள்ளேயும் எவ்வளவு தேடல்கள் இருக்கும். அந்த படம் வெளியே வந்தால் அவங்களுடைய என்ன சொல்கிறது, பணம் அதையெல்லாம் கடந்து அந்த பேர் புகைக்காக தான் நம்ம சினிமாவுக்கு வரும். யாரும் பணம் கோடி கோடியாக சம்பாதிப்போம் அப்படின்றத நினச்சி எந்த ஒரு ஆர்டிஸ்டும் சரி எந்த ஒரு டெக்னீஷியனும் சரி வரதில்லை. தயாரிப்பாளர் மட்டும்தான் பணம் போட்டால் பணம் எடுக்க முடியுமான்ற நம்பிக்கையில் வராங்களே கண்டி. மற்ற எல்லாருமே ஒரு கலைஞனாக நாம் வெற்றி பெற வேண்டும், ஒரு ஃபெமிலியர் ஃபிகராக வர வேண்டும், ஒரு பெரிய டைரக்டராக வர வேண்டும், பெரிய மியூசிக் டைரக்டர் கனவுகளை சுமந்து தான். ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த அலப்பறை கலப்பறை அந்த டீமுக்கு என்னுடைய மனமாற வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போது டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயத்தை இயக்குனர் முகேஷ் அவர்களோடு ஒப்பிட்டு, ஒரு இயக்குனரே ஸ்டேஜில் தன்னை பற்றி இல்லாமல் அந்த இயக்குனர் முதல் படைப்புக்கே அவ்வளோ ஒரு நட்பான ஒரு இலக்கணமாக திகழ்கிறத பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இன்னொரு மறுமலர்ச்சி இருக்குதா அப்படின்றத இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் பார்க்குறேன். காரணம் டைட்டில். எனக்கு விடுதலை ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமாவுக்கு ஒரு விடுதலை வேணுன்றதுக்காக நான் பல நாள் போராடிட்டு இருக்கேன், கட்டிகிட்டு இருக்கேன். சங்கத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்குன்னா, சுதந்திரமான சினிமா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு உத்ததவாதத்தை தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சுதந்திரமா ஒரு வெற்றி படத்தை எடுக்க முடியும். அப்படி சுதந்திரமா ஒரு படத்தை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்களை உருவாக்கிட்டா தானாவே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அடைய முடியும். அந்த விடுதலையையும் மாற்றத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த டைட்டில் வச்சிருக்கக்கூடிய இயக்குனர் அவர்களுக்கு இதிலேயே ஒரு சமூகத்துக்கு ஒரு புரட்சியை உருவாக்க போறார் என்றதை அதில் புரிஞ்சிருக்கு. காரணம், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் தீ நகர், ஃபயர் ஆஃப் த சிட்டி, 2007 படம் பண்ணுறேன். நான் ஒரு உதவி இயக்குனர் இருக்கும்போது 5 வருஷத்தில் நம்ம டைரக்டர் ஆகணும், இதுதான் பிளானிங், இதை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு எடுத்த முயற்சியில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஓட்டம், அது ஓடையிலேருந்து வர தண்ணியாக இருக்கலாம், ஏரியிலேருந்து உடைச்சிட்டு வர தண்ணியாக இருக்கலாம், இல்லை கால்வாயிலிருந்து போகிற தண்ணியாக இருக்கலாம், இல்லை கடலிருந்து பொங்கி அடித்து மேலே வரக்கூட தண்ணியாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த வெற்றி என்பது யாராக இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தடுக்க முடியாது. தடுக்கக்கூடிய சக்தியும் சினிமாவில் யாருக்கும் இல்லை. எத்தனையோ சங்கங்கள் இருக்கு, அந்த சங்கம்லாம் உங்களை தடுக்க முடியாது. ஒரு படைப்பை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்டுமே இல்லை. ஆனால் அதுலேயே அந்த படத்துல ஒரு வரிகளை சொல்லியிருப்பேன், எங்கோ பிறந்து எங்கோ சேர்ந்து இங்கு ஒன்றாக சேர்ந்து சுய துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத வசந்த காலம் இந்த கல்லூரி காலம் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய வாய்ஸ்லேருந்து அந்த நட்பை பற்றி அப்படி ஆரம்பிச்சிருப்பேன் அந்த படத்தில். அந்த நட்பை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இயக்குனரே இப்போ இந்த பூஜைக்காக இருக்கக்கூடிய முகேஷ் அவர்களை பாராட்டுகிற பார்க்கும்போது, ஒரு வலிமையான சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் எந்த படங்களும் சூப்பராக கொண்டு போய் திரையரங்களை சேர்த்து வியாபாரத்தை கொண்டு வந்த முடியும்ன்றது தான் அந்த வரிகளை உருவாக்கியிருக்கோம். அதுபோல் எல்லாருமே சினிமாவில் ஒன்று இணைந்து இருந்தால்தான் அது எந்த சங்கமாக இருந்தாலும் வளர்ச்சி அடைய முடியும், எந்த டெக்னீஷியனாலும் வளர்ச்சி அடைய முடியும். ஒருவருடைய கையில் எதுவுமே கிடையாது.
அந்த படத்தை பார்க்கும்போது மொத்த கலர்ஃபுல்லாக எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாரு. ஒரு மூஞ்சில கூட சோகம் இருக்காது, எல்லாமே சந்தோஷமா இருக்கும். அப்படியும் ஒரு ஸ்டில் பார்த்துருக்கீங்க. இங்கே பாருங்க, இந்த டைரக்டருடைய கனவுகள் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கொடி பார்த்துருப்பீங்க, அந்த கொடியில் இருக்கிற கலர் பாருங்க. நீங்க ஃபயரா தான் பாக்குறீங்க. அவரு நெஞ்சுக்குள்ள எரியிற அந்த வலியை வந்து ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலும் எரிஞ்சிட்டு இருக்கு. நானும் ஜெயிச்சிருவேன், சினிமாவில் ஒரு வெற்றிடத்தை என்னால் கொண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கையில வரவங்க தான் இந்த சினிமாவை பாதுகாத்துட்டும் காப்பாத்திட்டு இருக்காங்க. 10 பேர் 20 பேர்லாம் சினிமாவில் கிடையாது. 10 திரையரங்கு வச்சிருக்கோம்லாம் இந்த சினிமாவை காப்பாத்தல. நான் தான் ஜாம ரஜினி சார் வச்சு படம் பண்றவங்க காப்பாத்தல. இன்னைக்கு இருக்க சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் பண்றவங்களாம் யாரும் காப்பாத்தல. 10 நடிகலாம் சினிமா. இங்க வந்து இருக்கிறது யார் தெரியுமா? இங்க உட்கார்ந்துட்டு இருக்க மொத்த பேரும் தான். இங்க பிரஸ்ல நீங்க பாப்பீங்க, இதுலயும் ஒரு பிரிவினை இருக்கு. காரணம், பெரிய சேனல் சின்ன சேனல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த சினிமாவையும் வழி நடத்துவது ஒரு போராட்ட குணம் படைத்த எந்த துறையாக இருந்தாலும் அவங்க தான் தமிழ் சினிமாவை வழி நடத்துறாங்க. உதாரணத்துக்கு, அவருக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு நடிச்சிருக்க இயக்குனருக்கு ஒரு மிடில் இருக்க ஒரு நடிகன் இந்த கதையை கேட்டு படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் பூஜையிலேயே ஒரு 2 கோடி ரூபாய் வித்திருப்பார். இப்ப இந்த டைட்டில் விடுதலை மாற்றம் டைட்டில் மட்டும் இருக்கு. எத்தனை பேருக்கிட்ட முதல் படத்துக்கு கதை சொல்றதுக்காக எத்தனை மிடில் இருக்க ஆர்டிஸ்ட் கிட்ட, பெரிய ஆர்டிஸ்டே விட்டுருங்க, எந்த ஆர்டிஸ்டுமே நீங்க வியாபாரம் கிடையாது சொல்லிக்கலாம். இப்ப இருக்கிற எந்த சூப்பர் ஸ்டார் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற மிடில் இருக்க 7 ஸ்டாருக்கும் படம் பண்றதுக்கு எந்த தயாரிப்பாளரும் சரியாக ரெடி ஆகல. காரணம், எந்த படத்துக்கும் பிசினஸ் கிடையாது. சிறு படத்துக்கு தொழில் ரீதியாக பிசினஸ் இருக்கு. இங்குதான் சங்கத்தினுடைய ஒற்றுமை தேவைப்படுது. இந்த இயக்குனருக்கு ஒரு மிடில் இருக்கிற அந்த ஹீரோவை கதை கேட்டிருந்தாங்கன்னா அவர் எப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டைரக்டர் ஆயிருப்பார். குறைஞ்சது ஒரு ஹீரோ குறைஞ்ச ஒரு 3 மாசம் ஃபாலோ பண்ணுவாங்க. விரக்தியில் தூக்கி போடுவாங்க, இன்னொரு ஹீரோ கிட்ட போவாங்க, இன்னொரு ஹீரோ, அப்படி போய் 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 ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்களாம் வேணாம், இந்த கதையை வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையில் வரவங்க தான் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய நடிகர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் இருக்கிறாங்க. சினிமாவில் எவ்வளவு கலைஞரை உருவாக்கி உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர். 1-2 நாள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு படம் இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு நல்லா ஏசி போட்டுட்டு கதை கேட்குன்னு சொல்லுவாங்க. கதை கேட்கும் போதே அந்த கதைக்கு அந்த ஜீவனுக்கு என்ன மனசுக்குள்ள சொல்ல வராருன்னே தெரியாமையே ஒரு 20 நிமிஷத்துல கதை சொல்லி முடிக்கிறீங்களான்னு, 10 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எப்படி சொல்லி முடிக்க முடியும்? ஒரு கதையை 2 மணி நேரம் உட்காந்து ஒரு நடிகர் அதை கேட்கும் போது விஷுவல் இப்படி வந்தா நல்லா இருக்கும், மியூசிக் இப்படி வந்தா நல்லா இருக்குன்ற ஒரு நாலேஜில் ஒரு நடிகரா இந்த படம் வெற்றி அடைஞ்சிடும், இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம 10 கோடி சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. கேட்காமையே எனக்கு 10 கோடி சம்பளம்னு சொன்னா எத்தனை தயாரிப்பாளர்கள் வந்து படம் பண்ண முடியும்? அதனால்தான் நடிகர்கள் அவங்களே சொந்தமாக படம் எடுக்க வந்துட்டாங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய நடிகர்களே இன்னைக்கு பல கடன்ல இருக்காங்க. சிறு படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை உருவாக்கும். அதுபோல முதல் படத்திலேயே இயக்குனர் வந்து உங்களுடைய கதையை மட்டும்தான் அந்த டிசைன் பண்ணிருக்கீங்க, அந்த கதை மட்டும்தான் ஜெயிக்கும். அதில் உங்களுடைய மனசை தளர விடாதீங்க. வெற்றி என்பது உங்க கையில் இருக்கு. எப்படி உங்களுக்கு முன்னாடி போராடி வந்து முகேஷ் வந்து ஒரு படத்தை எடுத்து அழகா எடுத்து வச்சிட்டாரோ, அது போல இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களை தேடி 1000 பேர் வருவாங்க. வெற்றி அடைஞ்ச பேர் வர ஒரு ஹீரோ கிடையாது. வெற்றி அடைந்த பிறகும் நீங்கள் புதியவர்களை வச்சு படம் எடுக்கணும், அதில் வெற்றி கொண்டு வரணுன்றதான் என்னுடைய கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமைய வேண்டும். உங்களுக்கு இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு என்னைக்கு ஒன்றாலும் ஃபோன் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த சினிமாவில் புதியவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், புதுசாக வரவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் சினிமாவுடைய வரலாறு. அதில் வெற்றி அடைந்தால் உங்களை தேடி போனவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். வெற்றி மட்டுமே இங்கு நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமலை அவர்களுக்கு. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம்
அரசியல் பேசுவது என்பது அரசு அதிகாரம், கொள்கை, மக்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பது. சமுதாயத்தில் கடைகோடியில் இருப்பவனுக்கும் காதில் விழ வேண்டும். இந்த ஒரு குரலாக இந்த படத்தின் கதை நாயகனாக அருணோதயன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வணக்கம், என் பேர் அருணோதயன். விக்ரம் பண்ணியிருக்கேன், கேப்டன் மில்லர் பண்ணியிருக்கேன், பகாசுரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் துணை கதாபாத்திரங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அப்போலேருந்தே முகேஷ் லதா ப்ரோவை தெரியும். நிறையா கதைகள் அது மாதிரி துணை கதாபாத்திரங்கள், நெகட்டிவான கதாபாத்திரம் இருந்தால் சொல்லுங்கள், சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இடையில வந்து விடுதலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுலேயும் ஒரு கதாபாத்திரம் தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு தடவை வந்து என்கிட்ட ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர் மட்டும் காமிங்கன்னு சொல்லி போஸ்டர் காமிச்சார் ஸ்டோரிக்கு முன்னாடி. ஸோ பார்த்தா இந்த மாதிரி கொடிலாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் லீடாக பண்ணணும் அப்படின்னாரு. சரி, ஓகே. ஏன் அப்படின்னா, எஸ், நடிகர்கள் அப்படிங்கிறப்ப நான் விக்ரம், கேப்டன் மில்லர் பண்ணுற வரையும் எனக்கு பெருசாக இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷருங்கிறது கிடையாது. ஆனால் நான் பகாசுரன் பண்ணுறப்பும் சரி, ருத்ரதாண்டவம் பண்ணுறப்பும் சரி, எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரீசனே இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நடிகராக வளர்ந்து வரக்கூடிய நடிகராக வாய்ப்புகள் கிடைக்கிது, நம்ம நடிக்கிறோம் அப்படிங்கிறது என்னோட மோட்டோவாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறப்ப அதை நான் எனக்கு பர்சனலாக அலோவ் பண்ணுறது கிடையாது. அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, இதை பேஸாக வச்சு பல நடிகர்களுக்கு வாய்ப்புங்கிறது இங்கே தவிர்க்கப்படுது அப்படின்னு. அந்த வகையில் எனக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப பிடிச்ச நடிகர் வந்து கலையரசன். அவர் வந்து முழுக்க முழுக்க நீளம் அந்த மாதிரி ஐடியாலஜியில் படங்கள் மட்டுமே நடிச்சிட்டு இருக்காரு. அவரே இந்த மேடைகளில் சொல்லியிருக்காரு, பட மேடைகளில் எனக்கான வாய்ப்பு இல்லைங்க, தவிர்க்கப்படுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சமூக கட்டமைப்பு அடிப்படையாக வச்சு நடிகர்களை பிரிக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வரும் காலங்களில் நான் பன்முக இயக்குநர்கள்ட்ட ஒர்க் பண்ணுறது மூலமாக அந்த சிக்கலை என்னால் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ், இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த முகேஷ் லதா ப்ரோக்கு என்னோட நன்றி. ஸோ அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனால் உங்களுக்கு அவரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை உங்களால் உணர முடியும். இங்கே வந்து உட்காந்துருக்க கூட முடியாது. லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறதே கஷ்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நரகமாகக்கூடிய விஷயங்கள் நிறைய அவர் லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ அதை தாண்டி இவ்வளோ பாசிட்டிவாக இந்த இடத்துல அவர் தான் அதிக பாசிட்டிவாக இருக்கார் அப்படின்னா அது மாதிரி ஒரு மனுஷனை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் என்ன ஒரு கதாபாத்திரமாக இந்த கதையை தேர்ந்தெடுத்த அவருக்கு நன்றி. தொடர்ச்சியாக எனக்கு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை என்னோட முழு உழைப்பு அதில் நான் போடுவேங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன். நேரம் கொடுத்த எல்லாருக்கும் என்னோட நன்றி. நன்றி. நிறைவாக நாம் பேச அழைக்க போகிறது, ஒரு தாய் தன்னோட மகனை திரைப்படத்துறையில் ஒரு பெரிய ஆளாக கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. ஆனால் நிறைய கம்பெனிக்கு அந்த நபர் ஏறி இறங்குறாரு. ஆனால் வாய்ப்புகளும் அவர் மீது இருந்த நம்பிக்கையும் மறுக்கப்படுது. ஆனால் அவரே ஒரு நாளைக்கு முடிவு பண்ணுறாரு, நாம ஏன் வாய்ப்பு தேடி போகணும், நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு 3 குறும்படங்களை வேகத்தில் இயக்குறாரு. அந்த 3 குறும்படங்களும் பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய அடையாளமாக மாறுது. அந்த வலியும் வேதனையும் தாய் இழந்த ஒரு துயரமும் சேர்ந்து இன்னைக்கு விடுதலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு படத்தை உருவாக்கி இருக்காரு. முதல்ல அவருக்கு நம்பிக்கை கொடுத்தா அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லணும். சாதி வேரியை எடுத்து சந்தோஷமாய் வாழ வேண்டும் அப்படிங்கிறதாக சகோதரத்துவம் கொண்டு மனிதநேய உணர்வோடு வாழ வழி சொல்லும் படம் விடுதலை மாற்றம். அரசியல் கொடி வைத்து அரசியலாக்கும் கனவுகள் பல வந்தாலும் மாணவர்களை கொண்டு களத்தில் பழிக்கு பழி தீர்க்கும் ஒரு சுவாரஸ்யமான திருப்பங்களோடு விடுதலை மாற்றம் உருவாகிறது. அத்தனை வழிகளையும் கடந்து இன்று விடுதலை மாற்றமாக உண்டாக்கக்கூடிய ஒரு படத்தை இந்த மேடைக்காக காத்திருந்த முகேஷ் லதா அவர்களை உங்களின் அன்பான வாழ்த்துக்களோடு மேடைக்கு பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இருக்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் எங்களுக்காக வந்து நீங்கள் எல்லாரும் வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து 9 o'clock சொன்னோம். ஆனால் 9 o'clockலேருந்து பொறுமையாக காத்துட்டு எங்கள் 2 படத்துக்கும் வாழ்த்த வந்து ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் வந்து நிதிஷ் அண்ணனை பற்றியும் ஸ்ரீதரனை பற்றியும் பேசணும். நான் கடைசி நேரத்தில் தான் அவங்க 2 பேர்கிட்ட போய் நின்னேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். ஆனால் பிளான் பண்ண எல்லாமே சொதப்பிடுச்சு. ஆனால் கடைசி நேரம், அதாவது பூஜைக்கு 2 நாளுக்கு முன்னாடி போயிட்டு, அண்ணே உன்னை விட்டா எனக்கு வேறு வழி இல்லைண்ணே, நீ தான் எனக்கு எல்லாமே பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி நிதிஷ் அண்ணகிட்டையும் ஸ்ரீதரன்கிட்டையும் போய் சொன்னேன். ஆனால் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜையை எனக்கும் அஜாருக்கும் வந்து அமைச்சு கொடுத்துட்டீங்கண்ணே. வாழ்க்கையில் இதை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். உங்கள் 2 பேரையும். இது என்னோட முதல் மேடை தான்.
ஆனால் கண்டிப்பாக இது ஒரு சிறப்பான மேடையாக மாற்றிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணே. விடுதலை மாற்றம் எப்படி உருவாச்சு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் விடுதலை மாற்றத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் வந்து வட சென்னை சார்ந்து ஒரு 8 வருஷம் ரிசர்ச் பண்ணி நான் வந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த படத்தோட டைட்டில் இப்போ சொல்ல விரும்பலை. ஸோ அந்த படத்துக்காக நான் எவ்வளோ போராடினன்றது ஸ்ரீதர் அண்ணனுக்கு தெரியும். அந்த படத்துக்காக இங்கே இருக்க பாதி பேருக்கு நான் அந்த படத்துக்காக எவ்வளோ போராடினேன்னு தெரியும். என் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இங்கே இருக்காங்க. அதில் முக்கியமாக அந்த கதைக்காக அகில் அண்ணன் ஒர்க் பண்ணார், அவரும் இங்கே இருக்கார். ஸோ அவருமே வந்து ஒரு டைரக்டர் தான். ஸோ நிறைய கதராசிரியர்கள் என் கதையில் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே எனக்காக வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. என்னோட ஷார்ட் ஃபிலிம் எப்படி நடந்தது அப்படின்னா, நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது இந்த கதை பண்ணலான்னு சொல்லி கதை பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. அந்த விடுதலை இது நான் இந்த வட சென்னை கதை பண்ணுறதுக்கே எனக்கு வந்து நேரங்கள் அதிகமாகிடுச்சு. அது நல்ல கதை முடிஞ்சதுக்கப்புறம் அது பிச் டேக் ரெடி பண்ணி நான் வந்து நடிகர்கள்கிட்ட போகும்போது, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்னடா ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமே அப்படின்னும் போது, கதை பண்ணுறதுக்கே நம்ம கடன் உடனே வாங்கி ஏதோ பண்ணி ரிசர்ச் பண்ணி டிஸ்கஷன் உட்காந்து ஒரு பவுண்டடை முடிச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் தானே பண்ண சொல்கிறாங்க, சரி பண்ணிடலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா டைம் வேறு வந்துருச்சு. சரி, என்ன பண்ண தெரியல, அந்த ஒரே நாளில் இழப்பீடுன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிமு. ஸோ அதை வந்து நானும் என் கேமராமேன் கண்ணதாசன் செழியன், அதுக்கப்புறம் வந்து அவர் சப்போர்ட்டோட நாங்கள் ஒரே நாள், அந்த பஸ் ட்ராவல்ஸ்லாம் அதுவுமே இருக்காது. ஸோ நாங்கள் நடந்தே போயிட்டு ஒரிஜினல் கொரோனா பாடி வச்சு இழப்பீடுன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம், அந்த ஒரிஜினல் கொரோனா பாடியெல்லாம் யூஸ் பண்ணி இழப்பீடுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எங்கள் அம்மாவோட ஞாபகத்தில் அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன். அது எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்தது. நைட் ஒரு 1:30 மணிக்கு எனக்கு அந்த யூடியூப்பில் இருந்து அது கான்டெக்ட்ஸ் எடுத்து எனக்கு கமெண்ட் போட்டு எனக்கு கால் பண்ணி பேசின ஒருத்தனோட ஊக்கம் தான் இன்னைக்கு இந்த படம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. அந்த கமெண்ட் போட்டு அவங்க தான், அண்ணே இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஃபிலிம்லாம் பண்ணிடாதீங்கண்ணே, நான் இறந்துட்டேன் என் குழந்தை இப்படி அனாதையாக நின்றுமா அப்படின்ற அந்த படத்தில் வர ஒரு வார்த்தையை வச்சு அவங்க சொன்ன வார்த்தை தான் என்னை டேரக்டராக மாற்றுச்சு. ஆக்சுவலி நான் வந்து நடிக்க வந்த ஒரு பையன், தமிழ் சினிமாவுக்கு நான் நடிகனா இதே தெருவில் வாய்ப்பு தேடி அலைஞ்ச ஒருத்தன் தான் நான். எனக்கான வாய்ப்பும் எதுவும் அமையல. அதனால என் வீட்டில் ஒரு பெரிய இழப்பு நடந்தது. அந்த இழப்புனால முடிவு பண்ணி நம்ம வாய்ப்பை இனிமேட்டு வேணா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணலான்னு சொல்லி ப்ரொஃபஷ்னலாக மாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதனால வந்து நான் ஒரு 3 குறும்படம் இயக்கினேன். அதில் என்னோட ஃபஸ்ட்டு படம் இழப்பீடு, அடுத்தது வந்து 10 ரூபாய், அதுக்கு அடுத்தது ஒத்தையடி. அதுலேருந்து என் மியூசிக் டேரக்டர் என் கூட ட்ராவல் பண்ணுறாரு சதீஷ். என்னோட 2 படத்தும் ஷார்ட் ஃபிலிமுக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. என்னோட கேமராமேன் அவர் தான் கண்ணதாசன் செடியன். அந்த டீம் வச்சு தான் இந்த படமும் நான் பண்ணுறேன். ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் வரையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் உங்களை நம்பி ஒரு பெரிய படம் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கும் மீடியா நண்பர்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பெருசாக நான் ஒரே விஷயம் தான் சொல்லணும், அசாரை பற்றி சொல்லணும். மச்சான் அசார் வா மச்சான். அசார் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நானும் அவனும் ராயபுரம் தான், 2 பேரும் ராயபுரத்தை சேர்ந்தவங்க. ஸோ ஒரே ஏரியா சேர்ந்த பசங்க தான் நாங்கள். ஸோ படம் பண்ணுறதுக்காக வேற ஒரு ட்ராக்ல போனோம். ஆனால் வந்து கடைசி வரையும் கை விடாமல் தான் பிடிச்சிக்கிட்டோம். நானே கூட இந்த பூஜை போடும் மச்சான் பண்ணுறது 2 பேரும் சேர்ந்து பண்ணிடலாம் மச்சான் அப்படின்னு தான் சொல்லி பேசணும். நிறைய விஷயத்தில் என் கூட நின்று இருக்கான். என்னோட வந்து நிறைய கஷ்டங்களை நிறைய நாள் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட புலம்பியிருக்கேன். என் கஷ்டத்தில் 2 மணிக்கு இல்லை, காலையில் 5:30 மணி கூட கேட்பான். ஒரு நாள் வந்து விடிய பேசிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தவங்களை பற்றி. என் வாழ்க்கையில் பெரிய இது வந்து இழந்துட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பேன் அவங்ககிட்ட அந்த புலம்புல. அந்த புலம்புல காலையில் 6:30 மணி வரையும் காவேரி கார்னரில் நின்று மரத்தில் சாஞ்சிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய கதைகளை கேட்டிருக்கான். என் எல்லா கதையும் அசாருக்கு தெரியும். ஸோ அசார் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆனா உடம்பு போடுறதே என் கதைகள் அசார் மட்டும்தான். ஸோ கடைசி வரை நிற்பம் வச்சான் என் கூட. ஸோ ரொம்ப நன்றி உனக்கு. இவ்வளோ பேர் இருந்தாலும் வந்து நீ என் கூட இருந்து எனக்கு வந்து பயங்கரமான பெஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட் இந்த விடுதலை மாற்றம் டைட்டில் வந்து படத்துக்கான டைட்டில். ஆனால் இது வந்து நிறைய உதவி இயக்குனர்கள் எங்களை போல ஜெயிக்கணும்னு சொல்லி கதைகளை கொண்டு வரவங்களுக்கு விடுதலை மாற்றமா மாறணுன்றதும் ஒரு டைட்டிலாக அது அமையும் கண்டிப்பா. ஏன்னா நான் நிறைய ஹீரோ கிட்ட கதை சொல்ல போயிருக்கேன். என் ஃபோன் எடுத்துட்டா குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஹீரோ நம்பர் ஆசிச்சிருக்கோம். நீங்கள் எங்களோட கதைகளை கேட்டாதான் உங்களுக்கு தெரியும். இல்லை எங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸை உங்கள் ஃபோனில் நாங்கள் அனுப்பும் போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நாங்கள் என்ன மாதிரி படங்கள் பண்ணக்கூடிய இயக்குநர்களுக்கு தெரியும். இல்லை நாங்கள் அனுப்புகிற ஸ்னாப் சைஸ் அண்ட் லாக்லைன் அண்ட் பிச் டேக்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்காச்சும் கொஞ்சம் பாருங்கள் ஹீரோக்கள். அப்படி பார்த்தா தான் இது பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் நான் யார்கிட்டலாம் சொல்லி நான் பின்வாங்கி வந்தனோ உங்கள் எல்லாருக்கும் இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ண படமாக கண்டிப்பாக இந்த படம் அமையுன்றதுல
மாற்று இல்லை. இல்லைன்னா நீங்கள் என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் 10 ரூபா சர்ச் பண்ணி என்னோட ஃபிலிம் மேக்கிங் பார்க்கலாம். ஒத்தடின்ற ஷார்ட் ஃபிலிமே நீங்கள் பார்க்கலாம். என் டைட்டில் இருக்குது. அதுக்கு நான் இன்டர்நேஷனல் லெவலில் அவார்ட்ஸ் ஒரு 82 அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிச் டெக் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்க்க முடியல அப்படின்றதுனால கண்டிப்பாக எங்களால் உருவாக்க முடியும். என்ன ஒன்று 2 படம் 3 படம் பண்ணி எங்களால் புது ஹீரோக்களை உருவாக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக இந்த விடுதலை மாற்றம் அவங்களுக்கான படமாக இருக்கும். இங்கே வாய்ப்பு கடைசி நேரத்தில் நாங்கள் ஸ்ரீதரனே நான் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். கூட இருந்து எனக்கு இவ்வளோ உதவி பண்ணேன். இங்கே வந்த வாய்ப்பு கூப்பிட்ட உடனே எனக்காக இவ்வளோ பேர் அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தயவு செஞ்சு இங்கே நிறைய பேர் நல்ல கதைகள் வச்சு இந்த சினிமா வட்டாரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வாய்ப்பு நம்ம தான் உருவாக்க முடியும். நமக்காக எந்த ஹீரோ கிட்ட போய் கேட்டாலுமே நீங்கள் பெரிய ப்ரொடக்ஷன் கூப்பிட்டுவாங்க, இல்லை அப்படின்னா ஒரு படம் பண்ணிட்டு வாங்க. ஒரு படம் பண்ணிட்டு நாங்கள் ஏங்க உங்ககிட்ட வரணும்? ஒரு படம் பண்ணிட்டு ஏன் நாங்கள் உங்ககிட்ட வரணும்? எங்களுக்கு யார் கூட இருந்தாங்களோ அவங்கள தான் கூப்பிட்டு வச்சு பண்ண முடியும். ஒரு படம் பண்ணிட்டு உங்க கூட எல்லாம் வரணும்னு எப்படி வர முடியும் நாங்களால? யாரை கேட்டாலும் ஒரு படம் பண்ணிட்டு வாங்கன்னா இங்க அகிலனுக்கும் அதுதான் நடந்தது. ஸோ என் வாழ்க்கையில் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு என் கூட. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய இயக்குனர்கள் இங்கே கதைகளை சொல்லிட்டு இன்னைக்கு இப்போ ஜெயிச்சிடலாம், நாளைக்கு ஜெயிச்சிடலாம், நாளைக்கு நீங்கள் இங்கே இருக்க எல்லா டீ கடையிலும் சுற்றுனீங்கன்னா அவ்வளோ இயக்குனர்கள் இருக்காங்க சாலிகிராமத்தில். என்னை விட பெட்டரான கதைகள் வச்சிருக்க இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஜெயிச்சிடலாம், நாளைக்கு ஜெயிச்சிடலாம், ஆடி போயிடும், அமாவாசை போயிடும், தீபாவளி போயிடும், பொங்கல் போயிடும். ஆனால் எங்களுக்கான விடுதலை மட்டும் மாறாது, மாற்றமும் வராது. அது மாறுன்ற நம்பிக்கையில் ஃபர்ஸ்ட் அடி என் ஓன் ப்ரொடக்ஷனில் விடுதலை மாற்றம் மிக விரைவில் ரொம்ப சீக்கிரம் படத்தை முடிச்சு தேட்டருக்கு வரோம். உங்களோட நம்பிக்கையும் இன்னைக்கு கொடுத்த ஆதரவு அன்னைக்கும் பெருசாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். வாய்ப்பு அளித்த அனைத்திற்கும் நன்றி. தயவு செஞ்சு சொல்கிறேன், எங்களுக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த விடுதலை மாற்றம் உங்களுக்கான ஒரு நல்ல படமாக அமையுன்றதில் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். நன்றி. நம்பிக்கையும் முயற்சியும் எப்போதும் வீணாவதில்லை. ஒருவர் இன்னொருவர் கைப்பிடித்து நட்போடு அழைத்து செல்வது அவ்வளவு சாதாரணம் இல்லை. ராயபுரம் டு கோடம்பாக்கம் இன்னும் பல பேர் வருவாங்க. இவங்க நம்பிக்கையில அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த 2 படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்களோடு இந்த நாளை இனிமையானதாக்கிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் நன்றிகள். மீண்டும் அடுத்தடுத்த பட விழாக்கள்ல சந்திப்போம். இந்த படத்தோட நிகழ்ச்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறைய நிகழ்ச்சி இருக்கு. அடுத்தடுத்து சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.